2 மாதத்துக்கு இருக்கக்கூடிய இபி பில்லை நான் 1 மாதத்துக்கு ஒருக்க மாற்றுன்னு சொன்னீங்களா இல்லையா? செஞ்சீங்களா? இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னீங்களா இல்லையா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? பால் விலையை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா? மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா? பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா? சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்களா இல்லையா? இது அத்தனையுமே மாற்றி செஞ்சீங்களா இல்லையா? யார் கேட்கணும்? இப்போ இவ்வளவு விஷயத்தை நான் என் நினைவில் இருக்கிறது சொல்லுறேன். இது இன்னும் 100 நான் சொல்லுவேன். இது கல்வி கடன் தள்ளுபடி பண்ணு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் தகுதி வாய்ந்தன்னு ஒரு வார்த்தையை புதுசாக சேர்த்தீங்களா இல்லையா? அப்போ எல்லா தரப்பு மக்களுக்குமான போக்குவரத்து ஊழியர்கள் அத்தனை பேருக்குமான பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த கட்சி இதை பிடிக்குது? அந்தந்த ஊழியர்கள் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. டிடிவி தினர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்களை நீங்கள் வந்து அவமரியாதை பண்ணாதீங்க, முடிஞ்சு வச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன் டிடிவி தினர் போய் நின்னாங்க? அந்த 10 டாக்டர் இன்னைக்கு ஒரு நாள் பொழுது நிற்கிறேன். காலைல 9 மணி போய் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிருப்பேன். நம்ம வந்து அங்கே போய் நான் படுத்து வந்து ரோடு ரோக்கோ பண்ண சொல்லியே, சாலை மறியல் பண்ண சொல்லியே, அந்த மக்களோட போய் நிற்க வேண்டியதானே? எல்லா தலைவரும் போய் அந்த அரசு மருத்துவருடைய கோரிக்கை நியாயமானதா இல்லையா? வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் கத்தியால் குத்திட்டுவாங்கன்னு என்ன பாதுகாப்பு இருக்குது? அதை கேட்பாங்களா இல்லையா? அப்போ போய் எங்கே நிற்கலாம்ல? நீங்கள் எந்த தலைவர் போய் நிற்கிறீங்க? எல்லா அரசுலையும் பிறந்த 10ஆம் தேதி நம்ம கேள்விப்பட்டேன், அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரும் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓடிட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டம். யார் அப்போ வந்து எதிர்க்கட்சிகள் ஆதரவு கொடுக்கலன்னு அந்த போராட்டத்துக்கு என்ன வேல்யூ இருக்கும்? இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மருத்துவர்களுடைய போராட்ட காலத்தில் கூட பாஜக நேரில் போயிருந்தாங்க, அதிமுக நேரில் போயிருந்தாங்க, ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் இது எந்த இடத்துல திமுக அளவுக்கு வரலை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி போனாரான்னு பார்க்கணும், ஹெச் ராஜா போனாரான்னு பார்க்கணும், டாக்டர் ராமதாஸ் போனாரான்னு பார்க்கணும். புரியுங்களா? சீமான் அனைத்து இடங்களுக்கும் தலைவர்கள் தான் போகணும். அந்த முக்கிய அனைத்து இடங்களும் எல்லா இடத்துலையும் சொல்லல சார். அந்த முக்கிய உங்களுக்கான களம் சார். நீங்கள் போய் எனக்கு ஓட்டு கிடைக்கும் போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். நீங்கள் போங்க, எனக்கு என்ன? எந்த இடத்துக்கும் போகாதீங்க. எனக்கு என்ன கிடைச்சு? எல்லா கட்சிகளும் கூப்பிடடிக்க படுத்துக்குங்க. எனக்கு என்ன கிடைச்சு? திமுக போச்சுன்னு நான் சொல்ல வரேன். கருணாநிதி போனார், ஸ்டாலின் போனாருன்னு சொல்ல வரேன். வீட்டு வாசலில் குடி பிடிச்சி நின்னாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ எக்மோரில் ரயில் மறியல் பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். அவங்க களமாடுறாங்க, ஓட்டு அறுவடை பண்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க நான் கேக்குறேன். Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays.